அயோத்தி மாநகரை ஆண்ட மன்னர் தசரதனுக்கு அளவற்ற செல்வம் இருந்தும் வாரிசு இல்லாமல் இருந்தார். புத்திரபாக்கியம் வேண்டி அவர் பெரும் யாகம் ஒன்றை செய்யத் துணிந்தார். இந்த யாகத்தின் பலனால் என் வம்சத்துக்கு ஒரு வாரிசு கிடைக்கும். தசரதன் பெரும் நம்பிக்கையுடன் கூறினார். யாகத்தின் பலனாக தசரதனுக்கு 4 புதல்வர்கள் பிறந்தனர். கௌசல்யாவுக்கு ராமனும், கைகேயிக்கு பரதனும், சுமித்ராவுக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தனர். என் ராமன் உலகம் போற்றும் தலைவனாக வாழ்வான். கௌசல்யா தன் மகன் மீது பொழியும் அன்பை வெளிப்படுத்தினார். இளவரசர்கள் ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திர முனிவருடன் அவரது யாகத்தை காக்க காட்டிற்குச் சென்றனர். அங்கே தாடகி எனும் அரக்கியை ராமன் தனது அஸ்திரத்தால் வீழ்த்தினான். ராமனின் வீரம் நிகரற்றது. விஸ்வாமித்திரர் ராமனின் வீரத்தை புகழ்ந்தார். மிதிலையில் ஜனக மன்னரின் மகள் சீதையை மணக்க சிவதனுசை உடைக்கும் போட்டி நடந்தது. அங்கே பல மன்னர்கள் தோல்வியுற ராமன் அந்த வில்லை ஒரே நொடியில் ஒடித்து சீதையை மணந்தார். என் மனம் கவர்ந்த நாதன் நீரே. சீதை ராமனிடம் தனது அன்பை வெளிப்படுத்தினார். ராமனுக்கு பட்டம் சூட்ட இருந்த வேளையில் கைகேயி தனது 2 வரங்களை கூறினாள். பரதனுக்கு பட்டம் சூட்டவும் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்லவும் வரம் கேட்டாள். நான் கேட்ட வரங்களை நிறைவேற்றுங்கள் மன்னரே. கைகேயி தனது வரங்களை உறுதிபட கேட்டார். தந்தையின் வாக்கை காக்க ராமன் சீதை மற்றும் லக்ஷ்மணனுடன் வனவாசம் கிளம்பினான். அயோத்தி மக்கள் ராமனை பிரிந்து வருந்தினர். தந்தையின் சொல் என்றும் மாறாதது. நான் வனவாசம் செல்வேன். அன்று தனது முடிவை அறிவித்தார். பஞ்சவடி வனத்தில் ராமன், சீதை, லக்ஷ்மணன் ஆகியோர் வாழ்ந்து வந்தனர். அங்கே வந்த இலங்கை மன்னன் ராவணனின் தங்கை சூர்பனகை ராமனை அடைய ஆசைப்பட்டாள். என்னை மணந்து கொள்ளுங்கள் ராமரே. சூர்பனகை ராமனை வேண்டினாள். லக்ஷ்மணன் அவளது செயலைக் கண்டு கோபமடைந்தான். சீதையின் கணவர் என் அண்ணன், உனக்கு இதுதான் தண்டனை. சூர்பனகையின் தூண்டுதலால் ராவணன் சீதையை கடத்த திட்டமிட்டான். மாயமான் உருவில் வந்த மாரீஷனை சீதை விரும்ப ராமன் அதை துரத்திச் சென்றான். ராவணன் சந்நியாசி வேடத்தில் வந்து சீதையை கடத்திச் சென்றான். ராமரே, லக்ஷ்மணரே, என்னை காப்பாற்றுங்கள். சீதை கதறி அழுதாள். ராவணன் சீதையை கடத்திச் செல்லும் வழியில் ஜடாயு எனும் கழுகு அதை தடுத்தது. ஜடாயு ராவணனுடன் கடுமையான போரிட்டது. ஆனால் ராவணனால் அதன் இறக்கைகள் வெட்டப்பட ஜடாயு பூமியில் விழுந்தது. சீதையை விட்டுவிடு ராவணா, ஜடாயு ராவணனை எச்சரித்தது. சீதையை தேடி அலைந்த ராமன் சுக்ரீவனையும் அனுமனையும் சந்தித்தான். சுக்ரீவன் தன் அண்ணன் வாலியால் அரியணையை இழந்திருந்தான். ராமன் சுக்ரீவனுக்கு உதவ வாக்களித்தார். சீதையை தேட நாங்கள் உதவுவோம் ராமரே. சுக்ரீவன் ராமனுக்கு உறுதியளித்தான். சீதையை தேடி அனுமன் பிரம்மாண்டமான உடலுடன் கடலை தாண்டி இலங்கை சென்றார். அசோகவனத்தில் சோகமாக அமர்ந்திருந்த சீதையை கண்டார். ராமன் கொடுத்த முத்திரை கணையாழியை அவளிடம் கொடுத்து நம்பிக்கை ஊற்றினார். அன்னை சீதையே, ராமன் உம்மை காப்பாற்ற வருவார். அனுமன் சீதையை தேற்றினார். அனுமன் அசோகவனத்தை அழித்து இலங்கையின் பல அரக்கர்களை கொன்றார். இந்திரஜித்தால் பிடிக்கப்பட்டு அவரது வாளுக்கு நெருப்பு வைக்கப்பட்டது. அந்த நெருப்பைக் கொண்டு அனுமன் இலங்கையை தீயிட்டு கொளுத்தினார். ராவணா, உனக்கு அழிவு நிச்சயம். அனுமன் ராவணனுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இலங்கைக்குச் செல்ல கடல் தடையாக இருக்க வானர வீரர்கள் அனைவரும் பெரும் பாறைகளையும் மரங்களையும் கொண்டு கடலுக்கு மேல் ஒரு சேது பாலத்தை கட்டினர். இது ராமசேது என அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்லும் வெற்றிக்கு வழிவகுக்கும். ராமன் தனது படைகளுக்கு உற்சாகமூட்டினார். வானரப் படைகளுடன் ராமன் இலங்கை அடைந்தான். அங்கே ராவணனின் ராட்சசப் படைகளுக்கும் ராமனின் வானரப் படைகளுக்கும் இடையே பெரும் போர் தொடங்கியது. பல வீரர்கள் போர்க்களத்தில் விழுந்தனர். தர்மம் வெல்லும். ராமன் தனது படையினருக்கு ஊக்கமளித்தார். இந்திரஜித்தின் வயது நாகாஸ்திரத்தால் லக்ஷ்மணன் போர்க்களத்தில் மயங்கி விழுந்தான். அவனை காப்பாற்ற சஞ்சீவி மூலிகை தேவைப்பட்டது. அனுமன் முழு சஞ்சீவி மலையையும் தூக்கிக் கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றினார். ராமரின் தம்பியை காப்பாற்றுவது என் கடமை. அனுமன் தனது வீரத்தை வெளிப்படுத்தினார். ராவணனின் மகன் இந்திரஜித் மாய யுத்தத்தில் வல்லவன். அவன் பலமுறை ராமனின் படைகளை தாக்கினான். இறுதியாக ராமன் அவனை நேருக்கு நேர் சந்தித்து தனது அஸ்திரங்களால் வீழ்த்தினான். என்ன மாயங்கள் ஒன்று வெல்லும். இந்திரஜித் சவால் விட்டான். ராமன் தனது அஸ்திரத்தை ஏவினார். இறுதியாக ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையே பெரும் போர் தொடங்கியது. ராவணன் தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி போரிட்டான். ராமன் தனது பிரம்மாஸ்திரத்தால் ராவணனின் 10 தலைகளையும் வீழ்த்தி அவனை அழித்தார். தர்மம் நிலைநாட்டப்பட்டது. ராமன் தனது வெற்றியை அறிவித்தார். ராவணன் அழிக்கப்பட்ட பிறகு சீதையின் தூய்மையை நிரூபிக்க ராமன் அக்னி பரீட்சை செய்யச் சொன்னார்.
சீதை தீயில் இறங்க அக்னி தேவன் அவளை தீண்டாமல் வெளியே கொண்டு வந்தார். என் கற்பு தீயால் தூய்மையாகும். சீதை தனது கற்பின் மீது உறுதி கொண்டிருந்தாள். 14 ஆண்டுகள் வனவாசம் முடிந்து ராமன் சீதையுடனும் லக்ஷ்மணனுடனும் புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்பினார். அயோத்தி மக்கள் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ராமன் அயோத்தியின் மன்னராக பட்டாபிஷேகம் சூட்டிக் கொண்டார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் மக்கள் ஆரவாரம் செய்தனர். மக்களின் பழிச்சொல்லுக்கு அஞ்சி ராமன் சீதையை மீண்டும் வனத்திற்கு அனுப்ப வேண்டியதாயிற்று. வால்மீகி ஆசிரமத்தில் லவன், குஷன் என 2 மகன்களை சீதை பெற்றெடுத்தாள். அவர்கள் வளர்ந்து ராமனின் அரசவையில் இராமாயணத்தை பாடினர். இறுதியில் சீதை பூமாதேவியின் மடியில் ஐக்கியமானாள். இந்த முடிவை நான் விரும்புவதில்லை, ஆனால் தர்மம் இதுவே. ராமன் வருத்தத்துடன் கூறினார். இவ்வாறு இராமாயண காவியம் ஒரு சோகமான முடிவை எட்டியது.